ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிபனாச்சி வித் நம்மளுடைய ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து நமக்கு எது சப்போர்ட்டாக இருக்கும், எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் தான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ மார்க்கெட் வந்து நீங்கள் ஆன்லைன் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம ஆப்ஷன் பிரீமியம் அடிப்படையில் ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி பார்க்குறது. ஸோ மார்க்கெட் அதாவது ஆப்ஷன் பிரீமியம் மட்டும் வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அந்த ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ அந்த கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, ஸோ அந்த கால்குலேஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்மகிட்ட ஒரு இண்டிகேட்டராக நம்ம வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு டைமும் வந்து மார்க்கெட் வந்து அந்த அட் த மணி அப்படிங்கிறது வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணுவோம். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் மேனுவலாக நம்ம கால்குலேஷன் பண்ணாமல் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இண்டிகேட்டர் வச்சுருக்கோம். ஸோ அது எப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த கோர்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி மெயின் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஃபிபனாச்சி வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மார்க்கெட்டோட சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா ஃபிபனாச்சி அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஒரு இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ், அதாவது என்னென்னா ஒரு பழமோ ஒரு காய்கறியோ எந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இயற்கையை பேஸ் பண்ணி அதை வச்சுருக்கிறது தான் அந்த ஃபிபனாச்சி. ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இதில் 1 டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த சிங்கில் இருந்து இதுக்கு ப்ரீவியஸாக போன ஹை இது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை. இந்த ஹைக்கும் ஓகே, இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லோ, இந்த ஹை. ஓகே, ஸோ இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிபனாச்சியில் வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர் அப்படின்னா 0.382, ஸோ 0.618, அப்புறம் வந்து 0.236. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கோல்டன் நம்பர். ஸோ ரிவர்சல் ஆகக்கூடிய ஒரு இடம் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸில் ரிவர்சல் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம வந்து இப்போ என்ன ஆல் டைம், அதாவது இதோடைய ஓவரால் மார்க்கெட் நம்ம எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இங்கே நம்ம வந்து இந்த ஃபிபனாச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே இந்த லோவில் இருந்து இந்த ஹைக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம மார்க் பண்ணுறோம். ஓகே, இப்போ நமக்கு இதில் என்னென்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 236 அப்படிங்கிறது திருப்பி வரும்போது இந்த இடத்துல இது சப்போர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போ ஃபிபனாச்சி பக்கத்தில் நம்ம வந்து ஃபிபனாச்சி வச்சு பார்க்கும்போது நமக்கு 236 அப்படிங்கிறது வந்து 0.236 அப்படிங்கிறது வந்து ரிவர்சல் பாயிண்ட். ஓகே, ஒரு கோல்டன் ரேஷியோவில் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ இது ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த 1 டே டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட்டாவோ ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ட்ராடே பிளேயராக நம்ம என்ன பண்ணுறோன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஸோ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ப்ரீவியஸில் அதாவது இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் நடந்த ஒரு லோவை எடுத்துக்குவோம். ஸோ ஒரு லோ அப்படின்னா இந்த லோவை நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லோ, இது ஒரு லோ இருக்குது, இந்த இதுக்கப்புறம் இது மேலே மார்க்கெட் ஹை போயிட்டு ஸோ இந்த ஹை கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடந்துக்குது, இந்த லோ வந்திருக்கு. ஸோ இந்த லோவுக்கு அப்புறம் ஒரு சிங்க் லோவுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து லோ வரல. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இந்த மாதிரி, அதாவது என்னென்னா என்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வச்சு பேஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம வந்து இதுக்கு அடுத்த நாள் ட்ரேடிங் இங்கே நடந்திருக்கு. ஸோ இது ஒரு லோ வந்திருக்கு. ஸோ இந்த லோவுக்கு அப்புறம் இந்த ஹை போயிருக்கு நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஹை கட் பண்ணலை மார்க்கெட். அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரெயில் நம்ம இதுதான். ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், முகூர்த்த ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடிங் ரியலாக நடந்திருக்கக்கூடியதை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு ஒரு ஹை கிடச்சிருக்கு, இங்கே ஒரு லோ கிடச்சிருக்கு. ஓகே,
ஸோ இந்த லோவையும் எடுத்துக்கலாம், நம்ம இந்த லோவையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய 2 லோவில் எந்த லோ வேணாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லோவுக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறனால இந்த லோவையும் நம்ம எடுத்துக்கலாம், இந்த லோவையும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த 2 லோவில் நம்ம எந்த லோ வேணாலும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோ இருக்குது. அப்போ மார்க்கெட் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகிருக்கு? ஸோ ஓப்பன் ஆனது எங்கே? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் ஓப்பன் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் போயிருக்கானா? எஸ் போயிருக்கு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லோ நமக்கு கட் ஆகலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோ கட் ஆகலை, ஹை மட்டும் கட் ஆகிட்டே வருது. ஸோ ஹை கட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஹைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபிஃபா வச்சு மார்க் பண்ணிட்டே போகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 236 அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ 236 ரிவர்சல் பாயிண்ட். 236 கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்க அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து 0.382 அப்புறம் வந்து 5ல் நம்ம 0.5 அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும். இன்கேஸ் இதெல்லாம் இந்த 0.5யும் கட் பண்ணுச்சு அப்படின்னா 0.618 அப்படிங்கிறது தான் நமக்கு ரிவர்சல் பாயிண்ட். அப்போ இந்த ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இன்ட்ராடே பிளேயராக நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஸோ மார்க் பண்ணிவிட்டு 15 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த ஹையை கட் பண்ணலை, லோ வந்து நமக்கு வந்து லோ கட் ஆகலை, ஹை வந்து கட் ஆகிட்டே வருது. அப்போ ஹையை வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறது ஆக்சுவலாக அப்படின்னு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஆங்கர் டிவிவாப் யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஆங்கர் டிவிவாப் இப்போ நம்ம இதை வந்து ஸோ இன்ட்ராடே ட்ரேடராக ஒரு 15 மினிட் டைம் ஃப்ரேமை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஃபிஃபோட லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 5 மினிட் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன சொன்னேன்? ஸோ 236 அப்படிங்கிறது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. ஸோ இன்கேஸ் இதிலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த விவாப்புக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த மொமெண்டம் வந்து இந்த ஹையை கட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த 236 கட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் ஃபர்தராக கீழே வருது. ஏன்னா ஆல்ரெடி விவாப் கட் பண்ணி கீழே வந்துருக்கு. ஸோ அப்போ நமக்கு வந்து 236 கட் பண்ணி இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி இந்த கேண்டில் நமக்கு அப்படின்னாலே ஸோ இந்த 5 மினிட் கேண்டில் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் பாருங்கன்னா 150. ஸோ 150 கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். 236 கீழே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம என்னன்னா இந்த இடத்த நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது ஒரு 25-30 பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடுது நமக்கு. ஸோ ஒரு 30 பாயிண்ட் மார்க்கெட் கீழே டவுன்ஃபால் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த கேண்டில் வந்து கீழே முழுமையாக க்ளோஸ் கொடுத்துருச்சு. ஃபுல் பாடி கேண்டில் கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிறது 382 இதான் கோல்டன் ரேஷியோ நம்பர். அடுத்து இதில் வந்து ரிவர்சல் ஆகலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடம் வரைக்கும் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் வச்சோன்னா நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் லைவில் நம்ம இந்த ஃபிபனாச்சி யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ நம்ம வந்து நாளைக்கு இதுக்கான சப்போர்ட்டையோ ரெசிஸ்டன்ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ நம்ம 15 மினிட் அதே தான் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான். ஸோ இப்போ இங்கே நமக்கு 786 அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு ரிவர்சல் நடக்கு அப்படின்னா அந்த ரிவர்சல் வந்து அப்லேயோ டவுன்லேயோ இங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடக்குது அப்படின்னா அந்த மொமெண்டம் வந்து ஒரு ஃபாஸ்ட் மொமெண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 786 அப்படிங்கிற நம்பரில். ஓகேவா? ஸோ 786 கீழே நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கிறப்போ நமக்கு வந்து ஃபர்தராக இருக்கக்கூடிய அடுத்த சப்போர்ட் அப்படின்னா 25,800. ஓகேவா? ஸோ 25,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ 25,800. ஸோ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே. ஸோ 25,800 750 25,750. ஸோ அந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு. ஸோ இதை நம்ம வந்து பேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலையும் நம்ம வந்து சில விஷயங்கள் பார்க்கணும். ஸோ ப்ரீமியம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. ஸோ ப்ரீமியமுக்கான லெவல் ஃபஸ்ட்டு மேஜர் லெவல், அதாவது ப்ரீமியமோட மேஜர் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 118 அப்படிங்கிறது மேஜர் லெவல்.
ஓகேவா? ஸோ ரூ. 118 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல். ரூ. 118க்கு மேலே ஒரு ப்ரீமியம் சஸ்டெயின் ஆகுது. இப்போ கால் ஆப்ஷன் இங்கே இப்போ புட் ஆப்ஷன் கீழே இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் மேலே இருக்குது. இந்த கால் ப்ரீமியம் இந்த ரூ. 118க்கு மேலே புட் ஆப்ஷன் வந்து வந்துடுது அப்படின்னா அப்போ கால் ப்ரீமியம் கீழே ரூ. 118க்கு கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் ரூல். ஸோ ரெண்டுமே வந்து மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி. ரெண்டு ப்ரீமியமும் இந்த ரூ. 118 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருக்கலாம். ஓகேவா? ஸோ 118 அப்படிங்கிற லெவலில் இருக்காது கண்டிப்பாக. ரெண்டு ப்ரீமியம் மேலே இருக்காது 118 மேலே. ஏதாவது ஒரு ப்ரீமியம் மட்டும்தான் இந்த ரூ. 118 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்கும். இப்போ 118க்கு மேலே புட் ஆப்ஷன் மேலே வருது அப்படின்னா அப்போ கால் ப்ரீமியம் ஆல்ரெடி இந்த 118 தாண்டி கிராஸ் பண்ணி கீழே வந்துடும். அப்போ இந்த ரூ. 118 மேலே புட் ஆப்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அடுத்து வந்து இது வந்து அந்த 175 175 அப்படிங்கிறத டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி இந்த புட் ஆப்ஷனில். ஓகேவா? எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலையும் நம்ம பார்க்குறோம். அதே சேம் டைமில் இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய மெயின் சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே. ஸோ இப்போ இங்கே நமக்கு வந்து இந்த 118 அப்படிங்கிறது ஒரு மேஜர் லெவல். ஸோ 118க்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ 118 அதில் 118 மேலே போகும்போது ஃபஸ்ட்டு ரிவர்சல், அதாவது ஒரு ப்ரீமியம் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ரிவர்சல் பாயிண்ட் தான் 175. செகண்ட் ரிவர்சல் பாயிண்ட் வந்து 247. ஓகே. ஸோ 247 247. அதேமாதிரி ஒரு ப்ரீமியம் வந்து கீழே வரும். ஸோ இப்போ இது கீழே வருது, கால் ஆப்ஷன் கீழே வருது அப்படின்னா அப்போ கால் இங்கே இந்த புட் ஆப்ஷன் மேலே போயிருது, ரூ. 175 போயிருதுன்னா கால் ரூ. 76 வரும்போது புட் ஆப்ஷன் கால் ப்ரீமியம் ரிவர்சல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ ரூ. 76 அப்படிங்கிறதுல அதேமாதிரி 76 தாண்டிச்சு அப்படின்னா ரூ. 46 அப்படிங்கிறது அடுத்த ரிவர்சல் பாயிண்ட். ஸோ எந்த ப்ரீமியம் கீழே வந்தாலும் மேலே வந்தாலும் அந்த ப்ரீமியமுக்கான ரிவர்சல் பாயிண்டில் அது இருக்குதா அப்படின்னு நீங்கள் ரொம்ப பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் யூஸ் பண்ணுற விஷயம் இதுதான். ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே நமக்கு இந்த ப்ரீமியம் எங்கே இருக்குது, அதேமாரி கால் ஆப்ஷன் எங்கே இருக்குது, இண்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஒரு சப்போர்ட்டில் நிற்கிது, ஒரு ரெசிஸ்டன்ஸில் நிற்குதா அப்படிங்கிறத நான் வாட்ச் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் ஃபிபனாச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபிபனாச்சி யூஸ் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் வந்து ஓவராலாக என்ன மாதிரி ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியும். ஸோ எல்லாமே ரிவர்சல் பாயிண்ட் எது, கோல்டன் ரேஷியோ நம்பர் எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ரிவர்சல் பாயிண்ட்டை இது பண்ணி நம்ம வந்து ஸோ ஆப்ஷனில் எப்படி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நாளைக்கான லெவல். ஸோ நாளைக்கு நம்ம அனலைஸ் பண்ணிடக்கூடிய லெவல் இதுதான். ஸோ 700 750. ஸோ இண்டெக்ஸில் சப்போர்ட் அப்படிங்கிறது 800 750 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? சரி பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் இந்த மாதிரி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.